இந்த உலகத்தையே பயமுடுத்தின 10 திரைப்படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க. அதுதான் நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்க குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் நீங்க நல்லா தாங்க இருப்பீங்க. எப்பவும் வளமா செழிப்பா இருப்பீங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது தி காஞ்சூரிங். இந்த படத்துல பாத்தீங்கன்னா எட் வேரன்கிறவரும் லோரன் வேரன்கிறவரும் ஒரு வீட்டுல நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அப்பளுக்கு சத்தனன்ட்டு இவர் பேயோட்டுறாருங்க. இதுதான் இந்த காஞ்சூரிங் படத்தோட கதையேங்க. ஆனா நம்மள நுனி சீட்ல உட்கார்ற அளவுக்கு வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாருங்க. பயங்கரமாவும் இருக்குங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த கதை பாத்தீங்கன்னா நிஜத்துல நடந்த கதைங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க. செட்ல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்ததாகவும் சொல்றாங்க. சில நடிகர்களுக்கும் செட்ல வேலை செஞ்சவங்களுக்கும் பாத்தீங்கன்னா காரணம் தெரியாத காயங்களும் கீறல்களும் ஏற்பட்டதா சொல்றாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது சினிஸ்டர். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரு ஒரு டேப்பை கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த டேப்புக்குள்ள பாத்தீங்கன்னா கூகுள்னு சொல்ற ஒரு கொலைகார ஆத்மா இருக்குங்க. இதை வச்சுதாங்க இந்த கதையே அமைச்சிருக்காங்க. வேற லெவல்ல ஸ்கேரியா இருக்குங்க. பயங்கரமா இருக்குங்க பல காட்சிகள்லாம். ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா பிராட்பேண்ட் சாய்ஸஸ் நடத்திய ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா நிறைய மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட ஹார்ட் ரேட் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்பவும் அச்சமூற்ற பயமூற்ற படங்கள்ல இந்த சினிஸ்டர் படத்துக்கு ஒரு இடம் எப்பவுமே இருக்குங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிறது தி டெக்சாஸ் செயின்சா மேசக்கர். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கார்ல ட்ரிப்புக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு கேஸ் தீர்ந்து போச்சுங்க. இதனால ஒரு பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெதர் மாஸ்க் போட்டு செயின்சாவை கையில வச்சுட்டு கொலவெறியோட ஒருத்தன் துரத்துறாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற லெவல் கோரியான பல கொலைகள் நடக்குதுங்க. அதே நேரத்துக்கு நம்மள சீட்ல உட்கார விடாத அளவுக்கு த்ரில்லரா இந்த கதையை எடுத்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம இது 8வது இடத்துல இருக்கு. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த கதை நிஜத்துல நடந்த கதைங்க. எட்கேங்கிற ஒரு சீரியல் கில்லரோட கதையை தான் இவங்க இந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிறது ஹெரிடேட்டரி. ஒரு குடும்பம் அவங்களோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட குடும்பத்தோட பயங்கரமான ரகசியத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை கருங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான த்ரில்லரான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் பயங்கர த்ரில்லராகவும் அமையுங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது பாதி பேரு இந்த படத்தை பார்க்க முடியாம பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாங்க. நல்லா இல்லைங்க, படத்துல நிறைய அதிர்ச்சியான காட்சிகள்லாம் இருக்குங்கிறதுனால நீங்க இது வரைக்கும் இதை பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா வீட்டுல தனியா இருந்து பாத்துறாதீங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது தி ரிங். ஒரு சபிக்கப்பட்ட வீடியோ டேப்புங்க. அந்த டேப்ல இருக்கிற வீடியோவை நம்ம பார்த்துட்டோம்னா 7 நாள்ல நம்ம இறந்துருவோங்க. இந்த கதைக்கருவை வச்சுக்கிட்டு ஒரு வேற லெவல் ஹாரரான டெரிஃபையான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதாங்க தி ரிங். 90s கிட்ஸ் எல்லாருமே ஸ்கேரியா பயங்கரமா பார்த்த படம்னா அது இந்த ரிங் படம் தாங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இது ஒரு ஜப்பானிய படங்க. இப்படி ஒரு டேப் இருக்குன்னு இப்பவும் ஜப்பான்காரங்களாம் நம்புறாங்கன்னா பாத்துக்கீங்களேன். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது தி பிளையர் விட்ச் ப்ராஜெக்ட். 3 பிலிம் ஸ்கூல் மாணவர்கள் ஒரு அமானுஷ்ய காட்டுக்குள்ளார போய் அங்க நடக்கிற அமானுஷ்யத்தை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்காக போறாங்க. அதை விளாகா வீடியோவும் எடுக்கிறாங்க. அந்த 3 மாணவர்களும் காணாம போயிடுறாங்க. அந்த டேப் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படங்க. அந்த டேப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு படமாவே எடுத்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது இது த்ரில்லராகவும் உண்மையிலே நடந்த ஒரு ஹாரர் சம்பவம் மாதிரியே எடுத்து வச்சிருப்பாங்க இந்த டைரக்டர். ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே உண்மையான ஃபுட்டேஜ்னு மக்கள் எல்லாருமே நம்பினாங்க. இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் நிஜமாலேயே காணாம போயிட்டாங்கன்ட்டு மக்கள் முழுமையாவே நம்பினாங்க. அதே நேரத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாம் காணோம்ட்டு இந்த படக்குழுவினர் ஒரு ப்ரொமோஷனாவே இந்த படத்துக்காக வச்சிருந்தாங்க.
நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் தி எக்ஸார்சிஸ்ட். ஒரு சிறுமிக்கு பேய் பிடிச்சிருதுங்க. அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஃபாதர் ஏர் அழைக்கப்படுறாருங்க. அப்ப நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் படமா எடுத்து வச்சிருக்கிறதாங்க தி எக்ஸார்சிஸ்ட். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. நிஜமான பேயத்தை நம்ம பாக்குறோம்ங்கிற அளவுக்கு தத்ரூபா எடுத்து வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் நம்மளோட இதய துடிப்பு அதிகப்படுத்துற அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ஒரு செட்டு பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க. இது எதனால தீ பிடிச்சதுங்கிறது தெரியாதனால இந்த படத்துல வேலை செஞ்சவங்க எல்லாருமே ரொம்பவே அமானுஷ்யமா இந்த விஷயத்தை பார்த்தாங்க. நம்ம லிஸ்டோட 3வது இடத்துல இருக்கிற படம் இட். 10 வயசுங்கிற உருவமாற்ற பயங்கரமான கிழவனை குழந்தைகள் எல்லாம் எதிர்கொள்ற ஒரு கதை தாங்க இந்த இட். வேற லெவல் ஸ்கேரியில த்ரில்லரும் சஸ்பென்ஸும் நிறைஞ்ச படமா இந்த படம் இருக்குங்க. ஹாரர் மூவி லவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான படமா இந்த இட் இருக்குங்க. இந்த இட் மட்டும் இல்லைங்க, இட்டோட சீக்வலும் வேற லெவல்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த இட் படத்தோட வெப் சீரிஸ் அடாப்டேஷனும் வேற லெவல்ல இருக்குங்க. இப்ப கூட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா ஹாரர் நாவல் ஜாம்பவானான ஸ்டீபன் கிங்கோட கதையோட அடாப்டேஷன் தாங்க இந்த படம். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் பேரநார்மல் ஆக்டிவிட்டி. ஒரு வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே கேமரால பதிவு செய்யற ஒரு ஜோடியோட கதை தாங்க இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி. படம் முழுக்க பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் ஹிடன் கேமராஸ் ஆலையே எடுக்கப்பட்டதுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் கலந்த வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இருக்குங்க. உலகம் முழுக்கவே ரொம்ப பிரபலமான ஹாரர் படத்துல இதுவும் ஒண்ணுங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் எடுக்கிறதுக்கு வெறும் $15,000 தாங்க செலவு. ஆனா இந்த படத்தோட வசூல் பாத்தீங்கன்னா பல கோடி டாலர்கள்ல வசூல் செஞ்ச படம் தாங்க இந்த படம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குங்க. இந்த பேயை எக்ஸார்சிஸ்ட் பண்றாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. அதே நேரத்தில் இந்த படம் பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியும் ரொம்பவே அமானுஷ்யமான சம்பவங்களையும் உலகத்துல ஏற்பட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். ஜெர்மனியில நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த படம். ஆனிலிஸ் மிச்சல்ங்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரமான அமானுஷ்யமான ஒரு சம்பவத்தை தாங்க இவங்க வந்து இந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு தூக்கமே வராத அளவுக்கு இந்த படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. அதே நேரத்தில் நம்மளோட மைண்டுக்குள்ளார இந்த அமானுஷ்யம் பேய்கள் எல்லாமே உண்மையா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தை உலக மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஏற்படுத்தின படம் தாங்க இந்த எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இப்ப கூட இந்த ஆனலிஸ் மிச்சலோட உண்மையான டேப் எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குங்க. அதெல்லாம் நீங்க பார்த்தாவோ கேட்டாவோ நமக்கு இன்னும் கூட கொலை நடுங்குங்க. அந்த அளவுக்கு ஸ்கேரியா இருக்குங்க. இதனாலதான் இந்த படம் ஸ்கேரியஸ்ட் மூவி லிஸ்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படமா இருக்குங்க. இதுதாங்க என்னோட 10 ஸ்கேரியான படங்களோட லிஸ்ட். இந்த படத்துல உங்களுக்கு ரொம்பவே பயமுடுத்தின படம் என்ன, அதை கமெண்ட் பண்ணிருங்க. இல்லைன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த படங்கள்லயே ரொம்பவே ஹாரரான பயங்கரமான படம் என்னங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.